பரமாத்மா அவரை பற்றி நிறைய கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பரமாத்மா அவருடைய அவருடைய சீடர்கள் அவரையெல்லாம் அவரை பின்தொடர்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள். ஒரு நாள் பரமாத்மா ஒரு குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் எப்படியான சீடர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தான் இந்த கதை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படியே குதிரையில போய் கொண்டிருக்கிறார். பரமாத்மாவுடைய கையில் இருந்த பணப்பை கீழே விழுந்து விடுகிறது. பின்னால் வருகிற சீடர்கள் பார்க்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது பையிலேருந்து காசு வந்துச்சு, பர்சு வந்தால் நம்ம என்ன சொல்லுங்க, கீழே வந்துச்சு எடுத்து போக சொல்லுவாங்களா இல்லையா? எந்த சீடனும் வாயை திறக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து சேர்கிறார் பரமாத்மா. எங்கடா என்னுடைய பணப்பை காணும்? குருவே, அந்த வரவையில ஊந்துச்சு அப்படின்னு சொன்னான். யாரு? சீடன். கேட்டாரு, அதை எடுக்கணுமா இல்லையாடா? நீங்க சொல்லவே இல்லையே, நீங்க சொன்னா தானே நாங்கள் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். உடனே சில நேரங்களில் இப்படியான சீடர்கள் இருக்கா செய்வேன், மடைய சீடர்கள் மாதிரி. உடனே குரு உட்கார்ந்து சொல்ற, சீடர்லாம் பாரு, நம்ம எங்கெல்லாம் வெளியே போனால் எதெல்லாம் விழுகிறதோ கீழே விழுதுனா நீங்கள் என்ன பண்ணணும்? அதையெல்லாம் எடுக்கணும். நான் கதையை கவனம் கேள்வி கேட்பேன். இப்போ அடுத்த முறை இப்படியாக வெளியில் போகிறார்கள். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு மட்டி அப்படி ஒன்ற ஒரு சீடன் எத்தனை வரான்? எதை? குதிரை போட்டது என்னது? சாணத்தை. குரு கேட்கிறார், என்னடா இது? நீங்க தானே சொன்னீங்க வெளியே போகும்போது எல்லாம் கீழே விழுதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், எடுத்து வா சொன்னீங்களா அப்படின்னு சொன்னான். உடனே இந்த மடைய சீடர்களை வச்சுட்டு என்ன பண்ணுது குரு? ஒரு பேப்பர் எடுத்தார். எதெல்லாம் கீழே விழுது எதெல்லாம் எடுத்துட்டு வரணும், எதெல்லாம் எடுக்கக்கூடாது. சாணத்தை யாரும் எடுப்பாங்களா? இல்லை, அது என்ன பிரயோஜனம்? ஆகவே அவர் எழுதி தரார், இது எல்லாம் கீழே விழுந்து எடுக்கணும், இதையெல்லாம் எடுக்கக்கூடாது என்று. நாட்கள் கழிந்து மீண்டுமாக இந்த பரமாத்மா குருவும் அவருடைய சீடலும் வஜ்ரமாக பயணம் செய்து கொண்டிருக்கார். திடீர்னு பார்த்தா இந்த குதிரை முரண்டு பிடிக்கிறது. அப்போ என்னாரு? குரு கீழே விட்டார். எவனும் தூக்கவே இல்லை. அவன் போயிட்டே இருக்கான். டேய் தூக்குங்கடான்றார். அவன் பேப்பர் எடுக்கிறான். என்ன பார்க்குறான்? அந்த மடையன் ஒரு சீடன் சொல்கிறான், குருவே, நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கீழே விழுந்தா தூக்கணும் சொல்லியே, டேய் தூக்குங்கடா. அந்த சீட்டை வாங்கி எழுதுறார். தானே குரு கீழே வந்தால் தூக்கணும்னு சொல்லி. சிரிக்கவே மாட்டேங்கிறேன் யாரா? நான் இந்த கதையை வாசித்த போது எனக்குள்ள வந்த இந்த கருத்து இன்றைய வாசங்களோடு ஒத்துப்போவதை நான் பார்க்க முடிகிறேன். பல நேரங்களில் நான் யோசிச்சு வாங்கினேன். சில நேரங்கள் அப்படியே கட்டும். குரு சொல்லிட்டார், எதையெல்லாம் கீழே விழுந்தா எடுக்கணும், இதையெல்லாம் கீழே விழல. சட்டங்கள், போதனைகள் அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க இப்ப மட்டும் இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்துல, இயேசுக்கு வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் கூட அப்படி வசனம் முதல் வாசம் அழகாயிச்சு. அவர் வந்து சொல்றார், கேளுங்கள், உங்களுக்கு கட்டுத்தரும் முறைகளின்படி முறைகளின்படி ஒழுங்குகள் நியமங்களை நீங்கள் கடைபிடிங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அன்று அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அப்படியே இம்மி பிசுங்காம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இம்மி பிசுங்காம அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ நிறைய இடங்களில் ஜூஸ்லாம் நம்ம குடிக்கணும். கரும்பு ஜூஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஆள் போட்டு நல்லா நசுக்கி கொடுப்பார். அது உள்ள எலுமிச்சப்பழம், இஞ்சிலாம் வச்சு ஒரு கிளாஸ். நம்ம ஜூஸை குடிப்போமா, சக்கையா சாப்பிடுவோமா? ஜூஸா சக்கையா? நிறைய நேரங்களில் நாம் கேட்ட இன்றைய வாசங்கள் நமக்கு தருகிற பாடம் என்ன? எப்படி இந்த யூதர்கள் இருந்தாங்க அப்படின்னா, ஜூஸ் முக்கியம் இல்லை. ஜூஸ் யாரு? வடிவேல் சொல்றார், உனக்கு ஒரு ஜூஸ் வேற. அது மாதிரி சினிமாலாம் பார்க்கறது இல்லையா? அப்படியே எல்லாம் சக்கையை இன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிற. கொஞ்சம் வயசை குறைங்க. ஒரு அம்மா சொல்லுதான், பேசினாலே ஒரு குழந்தை வீரிட்டு அழுதான். என்ன நான் என்ன பண்ண, சவுண்டை குறைங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் யோசித்து பார்க்கிறது, பல நேரங்கள் நான் யோசித்து பார்க்கிறது தான், சக்கையை இன்று எடுத்துக்கொள்கிறோம். சாறு தாங்க முக்கியம். இன்னைக்கு சாரை வந்து சில நேரங்களில் நம்ம வந்து
உதாசனப்படுத்தி விடுகிறோமோ அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. இங்க வந்துடலாம், நம்ம நற்செய்திக்கு வந்துடலாமே. நீங்க பாருங்க, ரொம்ப பயங்கரமா அந்த பரிசேயர்கள் மறைநூறுகள்லாம் வந்து அப்படியே பாருங்க, உங்க சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க, அதை கழுவ மாட்டுறாங்க, இதை கழுவ மாட்டுறாங்க, அதை பண்ண மாட்டுறாங்க, இதை பண்ண மாட்டுறாங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் டீச்சர் அடிச்சிட்டாங்களாம். நேற்று ஒரு ஸ்கூல்ல சும்மா தட்டினாங்களாம், என் பிள்ளை எப்படி நீ கை வச்சா, உனக்கு என்ன உரிமை இருக்க, அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பாயிண்ட் அதுதான். எப்படி நீ என் பிள்ளை மேல கை வைப்ப? எனக்கு நிறைய டீச்சர்லாம் வரவா 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் சொல்றேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் பார்க்க, இதுக்கு இந்த சட்டங்கள் தான் புனிதமானவை சொல்றாங்க. சட்டங்கள் தான் மனிதனை உள்ளத்தை மாற்றக்கூடிய சொல்றாங்க. சட்டங்கள் தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒரு சரியான வாழ்க்கை முறைக்கு நம்ம இட்டு செல்வது. இப்போ ஸ்கூலு வேலைக்கு வச்சுங்களேன், எப்போ வேணா போகலாம் ஸ்கூலுக்கு, அப்படிலாம் கிடையாது. 9 மணிக்கு போய் ஆகணும். அந்த பஸ் இங்கே 7 மணிக்கு வரும். நீங்கள் 7:05 போனால் பஸ்ஸு போயிடும். இல்லை நான் 7:15 தான் வருவேன், வண்டி நின்று போகணும்னா எத்தனை பேர் அவன் இது மாதிரி 7:15 7:30 மணி போய் சேர்றதுக்கு 10 மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு. அந்த உள்ள அந்த அசம்பிளி தொடங்கும் போதே அவன் என்ன பண்ண, 6 மணிக்கு தொடங்குறான், இந்த இடத்துல 7 மணி, இங்கே 7:05, இங்கே 7:10. நீங்கள் போய் நின்னா அவனை 7:10க்கு அன்னைக்கு போய் நிற்கிறேன் அப்படின்னு 7:10க்கு வண்டி போயிடும். ஏன்னா அதுக்கான ஒரு வழிமுறை, ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், ஒரு டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் இன்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முறை, நம்ம நேரிய ஒரு வாழ்க்கை முறை. இங்கே நிறைய நேரங்களில் சட்டங்கள்லாம் என்ன நம்மை பக்குவப்படுத்துகின்றது, நம்மை உருமாற்றுகிறதெல்லாம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் சொன்னது போலதான் வெறுமனே சக்கையை வைத்துக் கொண்டு சாரை தூக்கி போடுகிற ஒரு பரிசேயர்களை போலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்று நம்முடைய அன்றாட வாழ்வில் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு செய்தியை கூட நான் யோசித்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு நிறைய யூடியூப் நிறைய பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் ரீல்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, நானும் கொஞ்சம் பார்க்குறேன். நிறைய பேர் மோட்டிவேஷனல் பற்றி பேசுகிறாங்க, எப்படிலாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது. இன்றைக்கி யோகா பற்றி, எக்ஸசைஸ் பற்றி நிறைய பெண்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பாஸ்டர் ஆகிட்டாங்க, நிறைய பேர் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை பற்றி அப்படியே பாட்டு பாடுறாங்க, பைபிள் வசனத்தை இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு போதிப்பவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள், கேட்பவர்களும் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. கேட்பவர்கள் எக்கச்சக்கமான பேர் என்ன பண்ணி, நிறைய பேர் யூடியூப் தான் ஃபுல்லாக, அந்த ரீல்ஸ் தான், வேறு ஏதாவது வச்சுங்களேன், சோஷியல் மீடியா பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம், நிறைய பாடல்களை கேட்குறோம், நிறைய விஷயங்கள். என்னுடைய ஒரே ஒரு சிந்தை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது, போதிப்பது, கேட்பது, இது மட்டும் இருந்தால் போதுமா? என்ன வேணும்? இன்னைக்கு ரொம்ப அழகாக இன்னைக்கு 2ஆம் வாசகத்தை யாக்கோபு சொல்றார், வெறுமனே கேட்பவர்களாக மட்டும், இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இல்லை, அதன்படி நடப்பவர்களா. ரொம்ப அழகா சொல்றாரு, இறை வார்த்தையை கேட்கலாம் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஏன் காலையில பூசைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஃபாதர் பிரசங்கம் வச்சாரு, மொக்கையா வச்சாரு. இன்னைக்கு பிரசங்கம் ஏதோ சொன்னார், யாருக்கு தெரியும், பாதி பேர் தூங்குறதுக்காகவே கோயிலுக்கு வருவீங்க தெரியும். இந்த தொடங்கினாலே போதும், அப்படியே ஃபாதர் செம்மையாரு ஃபாதர் ஒரு சொன்னார், இந்த பூசைக்கு வந்ததும் நீங்க மேடம் நின்னா போதும், இந்த அன்பார்ந்தவளே ஆனால் எப்படின்னு தெரியல, பிரசங்கம் முடிஞ்சுன்னு பிரிஸ்க் ஆயிரும், மாசம் முடிச்சிட்டேன் சாம, நிறைய பேர் தூங்கி தான் இருக்காங்க, அதெல்லாம் சொல்றேன். அப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும்தான் நாம் இருக்கணும். அருமையாச்சு, செம்மையாச்சு, நாமொரு பாட்டுங்க, ஐயோ இந்த கொயர் பசங்க பாடுறாங்க பாருங்க, பாட்டு வேற லெவல். எத்தனை முறை நான் சொல்ல, யாக்கோபு சொல்றார், கேட்பவங்களையும் அதன்படி நடக்கின்றவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்னா நிறைய நேரங்கள்ல கேள்விக்குறி. நாம் நீங்க தான் பதில் சொல்லணும், இருக்கிறோமா? ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர்ல கோயில் நடுவில் தான், கோயிலை சுற்றி வீடு இருக்கும் இல்லை, கிராமப்புறங்கள்லாம். ஒரு அம்மா, அந்த அம்மா கிறிஸ்தவம் பக்கத்து வீடு, ஏய் எப்படி நீ எப்படி பேசுவ, நீ எப்படி என் பொண்டாடி புருஷனை பற்றி பேசுவ, ஒரே பயங்கர சண்டை. இந்த அம்மா ஒரு கெட்ட வார்த்தை பேச, இப்பெல்லாம் கெட்ட வார்த்தை ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு, அது சாதாரணமாக அப்படியே தண்ணி மாதிரி. இங்கிலீஷ் தெரியுங்களா, பொம்பளை பசங்க பேசுறீங்களா இல்லையா? எடுத்த ஒண்ணுமே அது இது இந்த அதெல்லாம் மியூட் பண்ணிடும் அப்படிலாம். இன்னைக்கு நிறைய சினிமாவிலலாம் பார்க்குறீங்கல்ல, பேசிக்கொண்டே இருந்தாங்க. கோயில் மணி அடித்தது,
ஊர்ல கிராமத்தை அடிப்பாங்கள தட்டு மணி மேல இரு பூசைக்கு டைம் ஆயிடுச்சு நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன், பூசைக்கு டைம் ஆயிடுச்சு உன்னை வந்து பார்த்துக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த நிகழ்ச்சி. ஒரு திருப்பள்ளிக்கு போவது என்ன பண்ணோம், நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். வசனம் மிக அழகாய் சொல்ற, உதட்டினால் அந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள், உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. நீங்க நான் யோசிச்சு கொண்டு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படின்னா, நிறைய நேரங்கள் சொல் ஒன்று செயல் ஒன்று. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்த ஒரு பிரசங்கம் ஞாபகம் எனக்கு. வார்த்தையும் வழிபாடும் இரண்டும் ரெண்டு தண்டமாலம் மாதிரிங்க. தண்டமாலம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று இப்படி இருந்துச்சுக்கல, ட்ரெயின் என்ன பண்ணோம், கவுந்துரும். வார்த்தையும் வழிபாடும், சொல்லும் செயலும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் போன வாரம் இந்த பிரசங்கம் வச்ச மருந்து வாக்குறுதிகள் நிறைய வாயத்திருந்தா சொல்லிட்டே இருப்போம். அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், நாளைக்கு வந்துட்டு கொடுத்துட்றேன். செயல் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதிரி மனிதர்கள் டைகாட்டமி சொல்றான் இங்கிலீஷ், முரண்பாடான மனிதர்கள், முரண்பாடு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ நான் யோசிச்சு வார்த்தை வழிபாடு, எதற்கு இந்த வழிபாடு, ஏன் இந்த பூசை, ஏன் இந்த ஆராதனை? எனக்கு கோச்சுக்காதி, நான் நிறைய நேரங்களில் இது யோசிப்பது உண்டு. நேற்று கூட பேசி கொண்டு இருந்தோம். இந்த வேளாங்கண்ணிக்கு நிறைய பேர் ஆண்டுக்கு ஆண்டு அது அதிகரித்து கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பெசன் நகரம், அந்த நாகப்பட்டினமும் அப்படி ஒரு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் தேர் வருகிற போது நான் அப்படியே மகிழ்வது. ஏன்னா அப்படி தலைமட்டு தான் தெரியும், மாதாமா அப்படியே வளம் வருவாங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்விதான், நான் அதிகமாக தவறாக நினச்சிக்கணும். 10 நாட்கள் என்னையை உறுத்திக் கொள்கிறேன், வருத்திக் கொள்கிறேன். சாப்பாடு இல்லை, அந்த ரோட்டில் படுத்துக்கிறேன், அங்கே டாய்லெட் போக முடியாது, ஏசி இல்லை, ஃபேனு இல்லை, ஆட்டோ இல்லை, என்னையே வருத்திக் கொள்கிறேன். இந்த 10 நாட்கள் என் கால்களுக்கு அப்படி ஒரு வலி. பிள்ளைகளை விட்டு விட்டு, பொண்டாட்டியை விட்டு விட்டு, கணவனை விட்டு, எத்தனை பேர் இந்த பார்த்த இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக, கடமைக்காகவா? என்னுடைய கேள்வி. நான் சொன்னது தான், 10 நாள் போயிட்டு மாதாவுடைய கொடியை பார்த்தோன்னு அப்படியே கூம்ஸ் பம்பா, என்ன பண்ணுவாங்க, கூஸ் பம்ப், ஐயோ புல்லரிக்குதுங்க, கண்ணுல தண்ணி வருது, மாதாமா முடிஞ்சிச்சு. அது வந்தோடனே வண்டி ஏறும்போது என்ன பண்ணோம், ஒரு கோட்டர் கட்டிங்க போட்டு தாங்க மற்ற வேலைலாம். எனக்கு சிரிப்பா இருக்கு சில நேரத்தில். நான் குறை சொல்ல பொதுவாக பேசுறேன், என்னது இப்படியா, கட்டிங் அது பேர். அப்போ நான் யோசிக்க தப்பு இல்லை. அப்போ என்னுடைய இந்த வலி, இந்த வேதனை, என்னுடைய ஜெபம் 10 நாளுக்கு அப்புறமா பழைய குருடி கதவை. அப்ப என்னுடைய வார்த்தை வழிபாடு என்ன, என் வார்த்தை, என்னுடைய செயல் எல்லாம் சந்தோஷப்படுறேன். ஃபாதர் எங்க வீட்டுக்கார் மாறிட்டார் ஃபாதர், முதல் மாதிரி இல்லை ஃபாதர், அப்படி குடிப்பார், அப்படி கட்ட பார்த்து பேசுவார். வேளாங்கண்ணிக்கு போனார் ஃபாதர், இப்படி ஒரு புருஷனை, இப்படி ஒரு பொண்டாட்டிய பார்க்க எத்தனை நாள், எல்லாம் ஒரு வாரம் தான். 8ஆம் தேதி பர்த்டே முடிட்டோம். யார் பர்த்டே, மாதாமா பர்த்டே முடிட்டோம். ஏய் அப்படியே அச்சா வச்சுக்க, மூஞ்சினா பிஞ்சுக்க உனக்கு அப்படின்னு வந்துடும் பழைய. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு இந்த செய்தி தான் இன்னைக்கு நமக்கு. இந்த மாதிரியான நியமங்கள், இந்த மாதிரியான கட்டளைகள், இந்த மாதிரியான போதனைகளை கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வில அதை செயல்படுத்தக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறணும். ஒரு முறை ஒரு பெரிய பல கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக கூடுறாங்க. இன்னைக்கு எப்படி இந்த ஊர்ல போயிட்டு ஆப்பிரிக்காவில் நம்ம இயேசுவை அறிவிக்க வேண்டும், அறிவிப்புக்கான என்ன விதமான முறைகளை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இப்போல்லாம் சோஷியல் மீடியா பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. அந்த யூடியூப்ல பாட்டு போடலாம், ப்ரேயர் நடத்தலாம். அடரேஷனை நம்ம விட்ட சொன்னால், ஜோசப் சொன்னால் அப்படியே மாங்கு எடுப்பார், ஃபாதருடைய பிரசங்கத்தை கட் பண்ணி போடுவார், வேற லெவலில் போவாங்க, வைரலாக போவோம் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். இன்னொரு சொன்ன, இல்லை வேற மாதிரி திங்க் பண்ணுங்க, வேற மாதிரியான ப்ரோக்ராம் எதாவது கண்டக்ட் பண்ணலாம், வெறுமனே இது பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலாம், இப்படி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சொன்னாங்களாம், ஒண்ணுமே வேணாங்க, சிம்பிளா சொல்றேன், ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தை அந்த ஊர்ல போய் வச்சிருங்க. ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம், நல்ல கத்தோலிக்க குடும்பம் தெரியுமா என்னது? காலைல ஏந்தோடனையும் வாடி போடி இங்கிலீஷ் பேசுறாங்க கிடையாது,
ஒரு பக்தியான குடும்பம், ஒழுக்கமான வாழ்வு வாழ. இந்த குடும்பத்தை மட்டும் நீங்க இப்ப அந்த ஊர்ல வச்சிருங்க, என்னாச்சு? அந்த ஊர் என்ன ஆகும்? மாறிடும். நிறைய பேர் சொல்றீங்களே, எங்க ஊர்ல பாருங்க அப்படி இருந்தாங்க, அந்த தெருவில் சொல்லுவாங்க நிறைய பேர், கிறிஸ்டிய குடும்பம் அந்த வீட்டில் இருக்காங்க பாருங்க அங்க. ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை, அவங்க பண்ற வாழ்க்கை முறையெல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எங்க கொடுப்பதையும் பார்க்கும். நிறைய நேரம் நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன வெறுமனே பைபிளை படிச்சிட்டோம் போதுமா? வெறுமனே போதனை செஞ்சா மட்டும் போதுமா? அதன்படி நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த பரிசைகளை போல கிண்ணத்தை வெளியில கழுவினா மட்டும் போதும், அதை கையை கழுவினா மட்டும் போதும் என்பதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. ஆனா நான் சொன்ன அந்த சட்டங்களுடைய சார அம்சம், அந்த சாறு, கரும்பு சாரை மறந்துடாதீங்க. எல்லாம் என்ன மறந்தாலும் மறந்துருங்க, நான் சொன்னது கூட மறந்துருங்க. அந்த கரும்பு சாறு தாங்க முக்கியம். இயேசு ஏன் இந்த சட்டங்களை கொடுத்தார்? ஏன் இஸ்ராயல் மக்களுக்கு சட்டங்களை கொடுத்தார்? 10 கட்டளை கொடுத்து ஏன் மோசேயை வழி நடத்த சொன்னார்? அந்த வாழ்க்கை முறையை சரியான பாதையில், இன்னைக்கு அப்பா அம்மா இருக்கீங்க, பெற்றோர்கள் இருக்கீங்க, ஏன் பிள்ளைங்களை சீக்கிரமா எழுந்துருங்க, ஒழுங்கா படிங்க, இந்த கட்ட பழக்கெல்லாம் கத்துக்காதீங்க. நிறைய நேரங்களில் சில பேர் சீக்கிரமா வாழ்க்கையை தொலைத்து போயிடுறாங்க. நிறைய 25-30 வயசுல எல்லா கட்ட பழக்கமும் கத்துக்கிட்டு ஆம்பளையும் சரி பொம்பளை பசங்க இன்னைக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை ரொம்ப சுருங்கி போச்சு. ஆனால் இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும், காலைல சீக்கிரமா எழுந்துக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், சுத்தமா இருக்கணும், குளிக்கணும். நிறைய பேர் குளிக்க மாட்டான், பல்லு விளக்க மாட்டான். ஒரே உடம்பு செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை நம்ம இன்னைக்கு வாழாம போகும்போது தான் இன்னைக்கு நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வை தொலைத்து போகிறார்கள். அவதான் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் என்பதற்கு ஆண்டவர் சொல்றா, இந்த சட்டங்கள், திட்டங்கள், நியமங்கள் அல்லது எல்லாத்தையும் இயேசு கூட ஏன் கற்பித்தார் என்றால், அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை முறைப்படி நம்மை வாழ இன்னைக்கு பணிக்கிறார். ஒரு கதையை சொல்லி இந்த மறைவுரை முடிக்கிறேன். ஒரு நண்டு எப்படி இருக்கும்? நண்டு எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. நண்டு இப்படி போவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போமா, ஆடி போமா நண்டு? ஆமா. ஒரு சின்ன நண்டு என்ன பண்ணிச்சான், இப்படி ஆடினே போயிட்டே இருந்துச்சான். அங்க ஒரு பெரிய நண்டு பார்த்தான். ஏய், எங்க போற அப்படி கேட்சான். இந்த சின்ன நண்டு சொன்ன கதையை நீங்க கதையா தான் பார்க்கணும். அப்ப சின்ன நண்டு சொன்னான், நான் போய் கடல்ல குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. நீ போறத பார்த்தா என்ன, எப்ப போய் குளிப்ப? இப்படி கோணலும் மானமா, வடக்கம் தெற்குமா ஆட்டிங்கின்னு போயிட்டு இருக்கிய, நீங்க நேரம் நடக்க கேட்பாங்க. ஒழுங்க நட, நம்ம சொல்லுவோமா இல்லையா? வீட்டுல பொம்பளை பசங்களை ஆம்பளை ஒழுங்க நட, ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆடுறேன்னு. அப்போ இந்த பெரிய நண்டு சொன்னான் சின்ன நண்டு பார்த்து, ஒழுங்கா நட, நீ போற ஒரே கோணலமாலாம் போற அப்படி சொல்லிட்டு, இப்ப பாரு நான் பெரிய நண்டு என்ன பண்றேன், எப்படி நடக்கணும் கண்டித்தரேன் சொல்லிட்டு இந்த அம்மா போச்சு. இவர் போனாராம் எப்படி அப்படி சில பேர் குடிச்சிட்டா போவாங்க பத்தியா ஆடின்னு அப்படின்ற மாதிரி. அந்த சின்ன நண்டு சிரிச்சுதான். இவர் ரொம்ப யோகியமா போற மாதிரி, இவரே கோணலமாலாம் போற, இவரு எனக்கு கத்துறாரா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் தான் நடக்குது. ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் இப்ப சொல்வதை பிள்ளைகள் ஏன் கேட்க மாட்டாங்க? எனக்கு இன்னும் ஞாபகம், கடம்பத்தூர்ல அவர் பேர் பிரான்சிஸ், நீங்க வேணா குறிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பங்கு பெரிய துணைத் தலைவராக இருந்தார். அவங்க ஒரு பையன் தான். அவங்க 3 பசங்க, 3 பையன் ஒரு பொண்ணு. 2004 அவன் பேர் நான் வழக்கமாக மண்ணுன்னு சொல்லுவேன். யார் பேரு? பையன் பேரு. சும்மா விளையாட்டுக்கு மண்ணு மாதிரி, மண்ணு வேடா, எல்லாம் மண்ணு வாங்க, சின்ன பையன். ஆனால் இப்போ பெரியலாயிட்டாம கேட்டஸுக்கு வரவே மாட்டான். இதே மாதிரி 8 மணி தான் பூசை, ஆனால் கேட்டஸுக்கு லேட்டாக வருவான். ஆர்டர் பாய்க்கு வர மாட்டான். டேய் ஏன்டா வரமாட்டேன்னா, ஃபாதர் எங்க அப்பாவை கேளுங்க, பங்கு பெரிய துணைத் தலைவர் என்ன பண்றாரு, வீட்டுல தூயின்னு இருக்காரு, எப்பத்தம்மா வருவாரு, நன்மை குடும்பம் தான் வருவார். அப்ப இந்த நிகழ்ச்சியை யோசிச்சு பாக்குறேன், இவரே என்ன பெரிய நண்டு ஒழுங்கா இல்ல, சின்ன நண்டு என்ன பண்ணும், அது கெட்டு கூட்டு சேவரம் தான் ஆகும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வசனம் நம்ம நிறைய சொல்றோம், நிறைய கேட்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், அந்த போதனை இந்த போதனை அப்படிலாம் சொல்றோம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்றது படி நம்ம என்ன பண்றது இல்லை, நடக்கிறதே இல்லை. அவன் எனக்கு ஆண்டவர் ரொம்ப வன்மையா சொல்றார், திட்டுறார். அவங்க சொல்ற மாதிரி நடக்காதீங்க, ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அதன்படி செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய நேரம் பிள்ளையம்மா நீ முதல்ல பாருமா, டிவியை நிறுத்துமா, எப்ப பாரு செல்ல நோண்டின்னு இருக்க, நீ சொல்ற என்ன செல்லப்பா. அவன் சொல்லலை. நீங்க நிறைய பேர் ரொம்ப தெளிவா இருக்கான், நீங்க ரொம்ப தெளிவா, பசங்க பயங்கர ஸ்மார்ட், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மள.
நீங்கள் எப்போ மாட்டுவீங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாம் மாட்டிப்போம். ஃபாதர் நீங்களே முதல்ல சும்மா விடுங்க, கதை விடுங்க எங்ககிட்ட அப்படின்மா. நீங்கள் எப்போ ஜோம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ ஜோமான சொல்லி நீங்களே பண்ணுற, எங்களை போய் ஜோம் பண்ணு ஜோமான சொல்லுறீங்க. ஸோ அப்போ என்னன்னா, எனக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வழிகாட்டிகள் இந்த சட்டங்கள் நமக்கு தருகுதா? நம்மை நேரிய பாதை வழி நடத்தணும். நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நாம ஒழுங்கா இருந்தால்தான். நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்லாமலே செய்வோம். எனக்கு ஒரு குருவானவர் இருக்கிறார். நான் குருமடத்தில் படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குருவானவர். அவர் ரெக்டரா இருந்தார். சொல்லவே மாட்டேன். எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணோம். ஒர்க்னா காலையில் அந்த கிளீனிங்லாம் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் சிஸ்டர் ஃபாதர் தெரியும். இந்த கார்டன் ஒர்க்லாம் பண்ணோம். நாங்களாம் அப்படியே ஓப்பிடிப்போம். அந்த காலத்தில் வயசு பசங்க தானே, நம்ம இப்போ பசங்க பார்த்தா அந்த பார்த்து இருந்துப்போம், ஓப்பிடிப்போம். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவரே மம்முட்டி எடுத்துன்னு போவார், அவரே எடுத்துன்னு போய் பெருக்குவார், அவரே போய் குத்துவார். நாங்களாம் பார்த்து கொண்டு போய் ஃபாதரே பண்ணுற பாடா போகலாம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், எந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குமா? ஃபாதர் செய்கிறார், நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு நான் பொறுக்கியிருப்பேன் எல்லாத்தையும், கீழே அதை சாப்பிட்டு போவீங்களே, நீங்கள் பார்த்துன்னு போயினே தான் இருப்பீங்க. அப்போ அந்த ஃபாதர் எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். சொல்லவே இல்லை. எங்களுக்கு தெரியும் டைம் டேபிள் 9 மணிக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பிடிக்கணும் அப்படி ஆசைப்படும் போது அவர் அந்த தொடப்பத்தட்டு பெருக்க செல்வார், அந்த மம்முட்டி அந்த குத்த செய்வார், அந்த வேற ஏதாவது மரத்தை வெட்டுவார், ஏதாவது பண்ணுவார். அப்போ அவர் எங்களுக்கு சொல்லவே இல்லை. அவர் சொல்லாமலே அவர் செய்கை எங்களை என்ன பண்ணுதுன்னா செய்ய வைத்து அவர்கிட்ட சொல்லி எல்லாம் வேலை கோ அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். சொல்லவே இல்லை. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த வசனங்கள் வார்த்தை இறை வார்த்தை கொடுப்பது தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல. ஏன் இன்னைக்கு நம்ம வெறுமனே காலை பூசை பார்த்துட்டு வந்தோம், பூசை போன வீட்டில் போனால் ஒரே டுமால் டிமில் டம்ம. எதுக்குமா நீ பூசைக்கு போனேம்மா? நீ பூசைக்கு போவ பையன் சொல்கிறான். ஏன் பூசைக்கு போற? அப்பா வேற ஒரே சண்டை போட்டுன்னு இருக்க. பாருங்களேன், நீங்கள் திருப்பலிக்கு போயிட்டு அந்த திருப்பலி உங்கள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லை. அப்போதான் திருப்பி சொல்கிறேன், இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் நம் உள்ளத்தை மாற்றக்கூடியது. ஏசுடைய தான் அர்த்தம். சாரம் உள்ள போனோம், அந்த சாறு உள்ள போனா அதோட டேஸ்ட் எனக்கு தெரியும். அப்பதான் எனக்கு புரோட்டீன், எனக்கு அப்போ பூஸ்ட் கிடைக்குது. எனக்கு நீ வெறும் சக்கையை தான் இன்னைக்கு சாப்பிட்றேன் ஆசைப்படுற, சாரத்துக்கு வெளியே கொட்டிட்ட, அது வேலை செய்யல. நீ ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தை. உதட்டினால் அல்ல உள்ளத்தால், உள்ளத்தால் அல்ல வாழ்வாள். இன்னைக்கு இயேசுவை நம்ம வாழ்ந்து காட்டணும். நீங்க பைபிள் நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அங்கங்க இந்த கத்தினே இருக்காங்க நிறைய பேர். கத்துறீங்களே, எத்தனை பேர் வாழ்றீங்க? நான் சொல்வேன், இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் முழுவதும் பரவி இருக்குது என்றால் வெறுமனே போதனையால் மட்டும் அல்ல, வேற என்ன வாழ்ந்து. எவ்வளோ சிஸ்டர்ஸ், எவ்வளோ ஃபாதர்ஸ், இன்னைக்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை சோசியல் ஒர்க், எத்தனை மருத்துவமனைகள், ஏழை ஏழை கிராமப்புறங்கள்லாம் சென்று அவங்க என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. அன்னை தெரேசா பத்தி நீ பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வாழ்வு, அந்த செயல் தான் கிறிஸ்துவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்க. அவங்க நம்மளும் கிறிஸ்துவ போல மாறணும், இவங்கள போல மாறணும், அவங்கள போல மாறணும் என்பதற்கு நமக்கு வழி கொடுக்கும். எனவே இதனால நம்ம யோசிச்சு பார்ப்போம் நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வில். ஏன் நான் பலமுறை நற்கருணையே நமக்கு வேலை செய்யல, இந்த நற்கருணை வெறும் வாங்கி உள்ள போட்டு போயிட்டே இருக்கும். உள்ள போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது பின்னாடி வந்துடும், எல்லாம் தொண்டை வரைக்கும் தான். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்வை மாற்றும். ஒவ்வொரு திருப்பலி வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கின்றவர்களாகவும் மாற அருள் வேண்டும். எழுந்திருப்போம்.